முஸ்லீமில் இந்த செய்தி பதிவாகிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு ரிவாயத்து செய்கிறார்கள், ஹைரு சுஃபுவிர் ரிஜால் அவ்வலுஹா. சஃப்புகள், நாங்கள் தொழுகையில் அணிவகுத்து இருக்கிறோம், சஃப்புகள், இந்த வரிசைகள், இந்த சஃப்புகளில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஆண்களுடைய வரிசையில் மிகச் சிறந்தது அதனுடைய ஆரம்ப வரிசை தான், முதல் வரிசை. நாங்கள் எப்போதாவது இதை பற்றி சிந்தித்திருக்கிறோமா? எப்போதாவது கவலைப்பட்டிருக்கிறோமா? ரெண்டாவது வரிசையில் இருக்கிறோம் என்பதை எண்ணி கவலைப்பட்டிருக்கிறோமா? உங்களோட உள்ள தொட்டு கேளுங்க பாவம். அதாவது முதல் வரிசையில் இடம் கிடைக்கவில்லை என்று நீங்கள் எப்போதாவது கவலைப்பட்டிருக்கிறீங்களா? ஒவ்வொருத்தரும் அவரவருடைய உள்ளம் தெரியும், அவரவருடைய பலம் பலவீனம் தெரியும். கொஞ்சம் உங்களோட உள்ள தொட்டு கேளுங்க. என்ன, முதல் வரிசையில் இடம் கிடைக்கவில்லை என்று எப்போதாவது நான் கவலைப்பட்டதுண்டா? இந்த கவலையே வரலன்னு நாங்கள் எவ்வளோ பெரிய நஷ்டவாளர்கள். நறுமையான சகோதரர்களே, கவலை இருக்கிறதே அதற்கு மிகப்பெரிய அந்தஸ்து இருக்கிறது. அதுக்கு உங்களுக்கு மிகப்பெரிய ஆதாரம் தான் தபூக் போரில் கலந்து கொள்ள முடியாமல் வறுமையின் காரணத்தால் அல்லாஹ்வுடைய தூதர் உங்களை அழைத்து செல்ல முடியாது என்று சொன்னபோது சிலர் திரும்பினார்களே. எப்படி? கண்களில் கண்ணீர் வழிந்த நிலையிலே திரும்பினார்களே. இவர்களுக்கு அல்லாஹ் இவர்களை குர்ஆனில் பதிவு செய்தான். இவர்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா, தபூக் போரில் கலந்து கொண்ட யாரை பற்றி இங்கே சொல்லப்படலை, கலந்து கொள்ளாதவர்களை பற்றி குர்ஆன் சொல்லுது. குர்ஆன் பேசுது என்றால் என்ன? அவர்களுக்கு கலந்து கொள்ள முடியவில்லை என்ற போது ஏற்பட்ட அந்த கவலை அல்லாஹ் குர்ஆனில் அவர்களை பதிவு செய்தான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அந்த போருக்கு நீங்கள் போய் வரும் வரை அவர்களுக்கு அதற்குரிய நன்மைகள் எழுதப்பட்டு கொண்டே இருந்தன. அவங்க மதீனால தான் இருந்தாங்க, ஆனால் கூலி எழுதப்பட்டது. அப்போ கவலை என்பது நமக்கு உண்மையிலே ஒரு கவலை வரும்போது அதற்கு அல்லாஹ் என்ன செய்வான்? அவ்வளோ பெரிய சிறப்பை தருவான். எனவே நான் இரண்டாவது சஃபில் இருக்கக்கூடிய எனக்கு முதல் சஃபில் இடம் கிடைக்கவில்லையே என்ற அந்த கவலை வர வேண்டும் என் அருமையான சகோதரர்களே. அந்த கவலை வந்தால் தான் நாம் என்ன செய்வோம்? முயற்சி செய்வோம், அந்த இடத்தை அடைந்து கொள்வோம். அல்லாஹ்வுடைய தூதர் அதைத்தான், அந்த முதல் சஃபை தான் சிறந்ததாக சொன்னார்கள். நமக்கு ஒரு தொழுகைக்கு தவறிவிட்டால் அடுத்த தொழுகை நான் எப்படியாவது முதல் சஃபிலே நின்றுவிட வேண்டும் என்ற அந்த வைராக்கியம் இருக்க வேண்டும். அது என்ன செய்யும்? அதுதான் எம்மை ரப்பின் பக்கம் நெருக்கி வைக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்மை ரப்பின் பக்கம் நெருக்கி வைப்பது அந்த கவலைகள் தான். அந்த கவலைகள் இருக்க வேண்டும். எனவே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஆண்களுடைய சஃப்புகளில் சிறந்தது முதல் சஃப், அதில் மோசமானது என்ன? கடைசி சஃப். அப்போ என்ன செய்யறது? சிலவங்களை பார்த்தீங்கன்னா முன்கூட்டி வந்தாலும் கடைசியில் தான் உட்கார்றது. ஜும்மாக்களுக்கு ஊர்களில் பாருங்கள், முன்கூட்டி வந்து என்னது, அந்த கடைசியில் சுவத்தில் சாஞ்சு உட்கார்ந்துருப்பாங்க, ஆரம்பத்தில் வந்துடுவாங்க. அப்போ என்ன நிலைமை இது? சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹ் அது என்னது? கெட்டதாக சொன்னார்கள். பெண்களுடைய சஃபில் சிறந்ததாக இறுதியில் உள்ளதை சொன்னார்கள், இறுதியானதை சொன்னார்கள். முதலில் உள்ளதை பெண்களுடைய சஃபில் கெட்டது என்று சொன்னார்கள். அப்போ எனவே நாம் இப்படியாக எதை மார்க்கம் சிறந்தது என்று சொன்னதோ அதை அடைவதற்கு முயற்சிக்க வேண்டும் என் அருமை சகோதரர்களே. அதை அடைவதற்கான முயற்சி இருக்க வேண்டும்.